guys, உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண தான் இந்த சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் தான் கேமிங் பிரதர்ஸ். இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பங்களாக்குள்ளே புதையல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு பாடி கார்டாக ஒரு மொட்டை கிழவனும் சொட்டை கிழவியும் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க பார்க்கலாம். போனோடனே ஒரு பெரிய கேட் இருக்குங்க. ஒரு கார் இருக்குது. என்னங்க கேட்டு தானாக மூடிடுச்சு. ஐயோ, சரி வாங்க நம்ம புதையல் எடுப்போம். காரு இதில் எப்படி தான் ட்ரிப்பு போகிறாங்கன்னு தெரில. ஐயோ, பிரிட்ஜு மூடிடுச்சே. போவோம், முன்னாடி போவோம். டோரை திறப்போம். ஐயோ, மொட்டைக்கிழமை வந்துட்டான். பேய் மாதிரி இருக்கான் அவன். சுட்டுட்டாங்க. நம்ம எங்கே இருக்கோம்? என்னங்க ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஒரு கிளிப்பு மாதிரி கிடச்சிருக்குங்க நமக்கு. அதை வச்சு ஓப்பன் பண்ணுவோம் டோரை. இது திறக்கவே ஒரு நாள் ஆகும். அதுக்கு கீழே வச்சுட்டு போயிடலாமே. இங்கே ஒரு எலும்புக்கூடு, ஒரு டனல்குள்ளே போகிறோம். இங்கே ஒரு ரோபோட் இருக்குங்க கீழே. அதை உசுப்பேத்துனா மொட்டைக்கிழவனும் சொட்டைக்கிழையும் வருவாங்க. பார்ப்போம். முதல்ல மொட்டைக்கிழவன் வரானான்னு பார்ப்போம். எப்பயும் சொட்டைக்கிழை வந்துட்டான். மொட்டைக்கிழவன் வந்துட்டான். இன்னும் காணோம். கிராணி இன்னும் காணோம். என்னங்க கிராணி போக இவ்வளோ நேரம் ஆகுது? குள்ளேயே கிராணி போயிட்டாங்க. வெளியே போகலாம். நம்ம முதல்ல போய் நம்ம இங்கே எல்லா டோர்லையும் செக் பண்ண. ஐயோ, ஸ்லெண்ட்ரினா எலும்பு கூட ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். மேட்ச் பாக்ஸு, இதை காக்காவை அடிக்க வச்சுக்கலாம். ஆனால் வேணாம். நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்தோன்னா கிராண்ட்பா முடிச்சுட்டு அவனோட கன்னை எடுத்து போட்டுடலாம். கார்டிக்கு இங்கே ஒரு கல் இருக்குங்க, எடுத்துப்போம். நம்ம வெப்பன் கீ தேடணும். இதுவும் லாக் பண்ணியிருக்காங்க. எல்லா டோரையும் லாக் பண்ணி இவங்க மட்டும் எப்படி வராங்கன்னு எனக்கு தெரில. இல்லை, பீரோவில் திறந்துட்டோம். மற்ற எல்லா டோரையும் திறக்கிறோம். ஆனால் எதுலேயுமே ஒன்றுமே இல்லை. வெப்பன் கீ கிடச்சிருச்சுங்க. வெப்பன் கீ கிடச்சிருச்சுங்க. ஐயோ, ஸ்லெண்ட்ரினா முதல்ல இதுக்கு தான் முடிக்கணும். முதல்ல ஃபுட் இங்கே இருக்குது. நல்ல வேலை நமக்கு. ஆனால் வெப்பன் கீ கிடச்சிருச்சு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நமக்கு. புதையில் எடுக்கலான்னு வந்தால், ஆனால் இப்போ உயிரோடு போனால் போதும்னு இருக்குங்க. ஐயோ, கிராணிங்க. நடப்போம் நடப்போம், நடந்துக்கிட்டே இருப்போம். மறுபடியும் கார்கிட்ட வரோம். ஸ்லெண்டினா இவளுக்கு வேறு வேலை இல்லை. நம்மக்கிட்டே தான் வந்து பூச்சாண்டி கட்டிகிட்டு இருப்பா. இன்னொரு கல் கிடச்சிருக்கு நமக்கு, 2வது கல். ஆனால் கிராணி பின்னாடியே இப்போ நம்ம பொறுமையாக போகிறோம். போகலாம். கிராணி பின்னாடி நைஸாக போகிறோம். கமான் காய்ஸ். வாங்க பொறுமையாக போவோம். இன்னொரு கல்லுங்க, ஜாக் பாட்டுங்க.
போகலாம் பொறுமையாக போங்க. போயிட்டா கிராணி போயிட்டா முன்னாடி. இந்த கிராண்ட்பா இடையில வந்துட்டானா நம்ம கதை முடிஞ்சிருச்சுங்க. ஸ்லிங் ஷாட் எடுக்க போகிறேங்க. எடுத்தாச்சுங்க, சூப்பருங்க. வாங்கடா. கிராணி வந்துட்டா. போட்டோங்க, ஹெட்ஷாட்டுங்க. கீபோர்டை வாசித்து கிராண்ட்பாவை கூப்பிடும். இன்னும் கிராண்ட்பாவை காணோம், ஆளவே காணோம் அவனை. வந்துட்டாங்க, கிராண்ட்பா வந்துட்டாங்க. ஐயோ வயிற்றில் அடிச்சிட்டோங்க தெரியாமல். இப்போ நேராக போய் கன்னை எடுக்கணுங்க. எடுக்க முடியலங்க கன்னை, ஆட்டிக்கிட்டு இருக்கான் அவங்க. போட்டாச்சு, கிராண்ட்பாவை போட்டாச்சுங்க. ஸ்லெண்ட்ரினா முதல்ல டெடியை கண்டுபிடிச்சி ஸ்லெண்ட்ரினா கதையை க்ளோஸ் பண்ணணுங்க. முதல்ல இந்த ரூமில் ஒன்றுமே இருக்காது. அடுத்ததை நம்ம காக்காவை தான் போட போகிறோம். காக்காவை போட்டாச்சு. இப்போ நம்ம சேஃபாக கன்னை ஸ்லெண்ட்ரினா ரூம்குள்ளே வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த கிராண்ட்பாவால் எடுக்க முடியாது. வச்சாச்சு. இனிமேல் கிராண்ட்பா தொல்லை இனிமேல் இல்லை. ஷெட்டிக்கு எடுத்தாச்சு. ஸ்லெண்ட்ரினா ரூம்குள்ளே இறங்கி இல்லை அப்படியே குதிச்சு அப்படியே போயிடுவோம் கீழே. இடையில கிராணி கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதுங்க. ஆனால் நம்ம அப்போவே போட்டோம், இன்னும் 2 நிமிஷம் முடிஞ்சிருக்காதுன்னு எனக்கு நினைக்கிறேன். பார்க்கலாம். போ சீக்கிரம் போவோம். ஸ்லிங் ஷாட்டு ஒரு 2 கல் எடுத்துடணுங்க. 2 கல் எடுத்து ஹெட் ஷாட்டு நட்டுக்குன்னு போடணும். 1 இன்னொரு கல்லுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இவ்வளோ பெரிய காம்பவுண்டு கட்டி வச்சுருக்காங்க, எப்படி குதிக்கிறது? இந்த தண்ணியில் இறங்கினாலும் முதல்ல வந்துடும். ஜனா பயமாக இருக்குங்க. ஸ்லிங் ஷாட்டை போட்டுட்டு போய் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நடராஜா வேகமா போ, வேகமாக போ, வேகமாக. இங்கே ஒரு கல் கிடச்சிருக்கு நமக்கு. ஷெட்டிக்கு தான் மெயினாக எடுக்க வந்தோம். எடுத்தாச்சுங்க ஷெட்டிக்கு. போவோம் ஷெட்டுக்கு போய் அங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். பூட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சலரேட்டருங்க. ஆனால் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணால் ரொம்ப கஷ்டங்க. ஏதாவது சிம்பிளாக பண்ணணும். ஆனால் 3 கல் கிடச்சிச்சுங்க. போகலாம். இப்போ நேராக நம்ம அண்டர் கிரவுண்டு போகிறோம். கண்ணாடியை உடைக்கிறோம். அங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க. போகலாம். கிராணி இடையில வந்தால் முடிஞ்சிடுச்சு சோழி. பார்க்கவே ஆனால் பயமாக இருக்குங்க. கிராணி வந்துட்டாங்க. ஹெட்ஷாட்டுங்க. ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டு நேராக இன்வெர்ட்டரில் மாட்டினா நம்ம ஈஸியாக கேட் எஸ்கேப் பண்ணிடலாம்.
ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்தாச்சு. ஆனால் நம்ம இப்போ எந்த தேதி போகிறோம்? ஐயோ கிராண்ட்பாங்க, மேலே கிராண்ட்பா இருக்கான். போக முடியாது, நம்மளால் மேலே வழியாக போக முடியாது. இப்போ ஏதாச்சும் ஷார்ட்கட்டு தான் ட்ரை பண்ணணும். வந்துட்டோம், எப்படியாச்சும் ஷெட்டுக்கு போகணும் நம்ம. போகலாம். ஓப்பன் பண்ணியாச்சு, ஷெட்டுக்கு போயிட்டோங்க. ஜென்ரேட்டர் கேபிளை ஃபிட் பண்ணி ஆன் பண்ணியாச்சுங்க. சூப்பராக எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சுங்க. இன்னொரு ஸ்டோன் நமக்கு கிடச்சிருக்கு. கல் எப்படி மாயமாக வருதுன்னு தெரிலங்க, ஆனால் அப்பப்போ மட்டும் வருது அது. போவோம். நான் அந்த கேமில் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கணுங்க. மாட்டினா சோலி முடிஞ்சிருச்சு, அது வேறு விஷயம். ஆன் பண்ணி ஸ்லெண்ட்ரினா ரூமுக்கு போவோமா? போங்க. ஸ்லெண்ட்ரினா ரூம் வந்துடுச்சு. கன் இங்கே தாங்க இருக்கு. அது ஒரு ஒன்றுமே காணோம். கன்னில் ஒரு ஆமோ தான் இருக்குது. இன்னொரு ஆமோ கிடச்சா தான் நமக்கு சேஃப்டி. இங்கே இருக்குங்க, எடுத்துப்போம். வாங்கடா. கிராணியை காணோம், கிராண்ட்பாவையும் காணோம். எங்கே போனாங்கன்னு தெரில. அங்கே ஒன்றுமே இல்லை. கிராண்ட்பா இங்கே தாங்க இருக்கா. செத்தாங்க. ஐயோ குண்டு மிஸ் ஆயிடுச்சுங்க. அப்படின்னு தானே போட்டோங்க அவனை. முடிஞ்சிச்சு. கிராண்ட்பாவோட கதை இனிமேல் 2 நிமிஷத்துக்கு இல்லை, 2 நிமிஷத்துக்கு. இப்போ கிராணி மட்டும்தான் இருக்கா. வந்துட்டா. அவளையும் போட்டுட்டு போயிடலாம். நவுற மாட்டேங்கிறாளே. ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ இங்கே போயிட்டு இங்கே ஒரு சப்பே இருக்குது. இங்கே கண்ணை போட்டுட்டு அப்போ தான் இவன் கிராண்ட்பா எடுக்க மாட்டான். கிராணினா கூட கட்டையை வச்சு அடிக்கலாம். ஆனால் கிராண்ட்பானா கண்ணு தெரியாமல் ஷூட் பண்ணிடுவாங்க. அவன் அங்கே திரும்பிக்கிட்டே சுடுவான், ஆனால் நம்ம மேலே குண்டு பட்டுரும். எக்ஸ்பர்ட் ஆகுதில்ல. இந்த ரோபோட் வேறு வழி விட மாட்டேங்குதுங்க. என்னங்க இது டிக்கெட் கொடுக்குற வேலையை மட்டும் பண்ணணும், மீதி எல்லா வேலையும் பண்ணுது நம்மளை. நமக்கு பிளாங்க் கிடச்சிருச்சு, மேலே போகணும். கிராணியும் கிராண்ட்பாவும் வராமல் இருந்தால் சரி, இடையில வந்துச்சுங்கன்னா முடிஞ்சிருச்சு சோலி. ஏறு ராஜா, வேகமாக ஏறு. செம்ம வேகமாக வந்திருக்கோங்க. பிளாங்க் வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டோம், நடந்துட்டோம். இந்த சைடு வந்துட்டோங்க. பிரிட்ஜு கிராங்க் கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஈஸியாக கேட் எஸ்கேப் பண்ணிடலாம். என்னங்க அது கன் இங்கே வந்துருச்சு. நம்ம அங்கே சப்பேயில் தானே போட்டோம், எப்படிங்க இங்கே வந்துச்சு? உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. கேட் ஆன் பண்ணிட்டு மேலே வந்துட்டு அந்த பிரிட்ஜுக்கு அங்கே கீழே போட்டுட்டு நம்ம இங்கே இறங்கிடணுங்க. சப்வேல ஒரு ஷார்ட்கட்டில் இறங்கிடணும். இல்லாட்டி நம்ம கீழே இறங்கினா நம்ம தான் அடி வாங்குவோம். கீழே விழுந்துருச்சு. ஸ்டெப்ஸில் இறங்கிட்டோம். கிராணி வராளா? கிராண்ட்பா வரானா? யாரும் இல்லை. கன்னையும் எடுத்துட்டோம் நம்ம. இனிமேல் அவ்வளோதான். ஆனால் அதில் குண்டே இல்லைங்க. லிஃப்ட்டுக்குள்ளே இறங்கிட்டு வந்துட்டு பிரிட்ஜுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம்.
ஐயோ கிராண்ட்பா வராங்க, சுடுவோம் அவனை. என்னங்க சுட்டா அவன் சாவே இல்லை, என்னங்க நடக்குது இங்கே? ஐயோ இவனை எப்படி போக வைக்கிறது தெரில எனக்கு. போடாடே, போக மாட்டேங்கிறான். கிராணி வந்தால் தான் போவோம் போல அவன். சரி கிராணியை கூப்பிடுவோம் திரும்ப. இங்கே கிராணியவே ஆளை காணோம். இவன் மூஞ்சி என் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்குன்னு தெரிலங்க, வீங்கி போயிருக்கு மூஞ்சி. கிராணியவோ வந்துட்டாங்க, கிராணி வந்துட்டாங்க. இப்போ கிராண்ட்பா போயிடுவாங்க. போயிட்டான் பாருங்கள். ஆனால் அங்கே ஒரு ஆமோ இருக்குது, எடுத்தானா பட்டன் போட்டு முடிச்சிடலாம் அவளை. ஆனால் அதை எடுக்கணுமே, எப்படி எடுக்கிறது? என்ன நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வரா, நம்ம எந்திரிச்சு நிற்போமா? என்னங்க போக மாட்டேங்கிறா, இவளை எப்படி போக வைக்கிறது? எந்திரிச்சிட்டோங்க, எந்திரிச்சு நின்று இருக்கோம். போயிருப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். போயிருப்பாளா? போயிட்டாங்க. நமக்கு இதாங்க இப்போ முடிச்சிடுவாங்க, கேமே முடிச்சிடலாங்க இப்போ. வாங்க. ஐயோ கிராணி வந்துட்டாங்க, சுடுங்க. என்னங்க சாவவே இல்லை, செத்தோங்க நம்ம. ஐயோ முடிச்சிட்டாங்க நம்மளை. மறுபடியும் செய்யலா இல்லை செத்துட்டோமா, மேலே போயிட்டோமா? டே 2ங்க, டே 5 வரையும் தாங்க பாடி, இல்லாட்டி நம்மளை புதைச்சி சாந்தமாக்கிடுவாங்க அவங்கள மாதிரி. மறுபடியும் இந்த ஊக்கை வச்சு ஓப்பன் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு, டனலுக்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம ஸ்லிங் ஷாட் எடுக்கணுங்க. நம்மள்ட்ட 3 குண்டு இருக்குது, ஆனால் ஃப்யூஸ் எடுத்திருக்கோம். ஸ்லிங் ஷாட் இருக்குங்க. இங்கே நிற்போங்க கெத்தா. வந்தால் ஒரே அடிங்க, ஹெட் ஷாட்டு தான் 2 பேத்துக்கும். ஆனால் இப்போ கிராண்ட்பாட்ட கன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் நம்மளை போட்டு போயிடுவான் ஈஸியாக. ஆனால் நம்ம உஷாராக போடணும் அவனை. வெயிட் பண்ணுவோம். 10 எண்ணுவோம், வராலாம் பார்ப்போம். 10 9 8 7 6 5 4 வந்துட்டாங்க, கனகி வந்துட்டாங்க. 3ல் வந்திருக்கா. சரியான ஹெட் ஷாட்டுங்க அது. அவ்வளோதான், 2 நிமிஷத்துக்கு காலி ஆள். இப்போ கிராண்ட்பா வரான். முடிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர். அவ்வளோதான், கிராண்ட்பா கதம். எங்க இவன் இதில் இது இல்லை, குண்டு இல்லை. போட்டாச்சு. ஃப்யூஸ் எடுத்தாச்சு. இப்போ நேராக மாடிக்கு போகிறோம். ஏறி போயிட்டோங்க. ஆனால் கால் நொன்ற மாதிரி இருக்குங்க எனக்கு. இந்த ஃபஸ்ட்டு டே அடி வாங்கினனால எனக்கு கால் நொன்ற மாதிரி இருக்குது. ஜாக்கிரதையாக இனிமேல் இருக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. கேட்டை ஓப்பன் பண்ணிட்டோம், ஸ்டெப்ஸில் ஏறிட்டோம். இங்கே ஒரு ஷார்ட்கட்டில் போவோம், நம்ம ஈஸியாக இருக்கும். இதில் இறங்கிட்டோம். ரூஃபில் விழுந்துட்டோம். இங்கே கீழே ஒரு செடி இருக்கும், அதில் விழுந்துடலாம். கார் இருக்குது. பிரிட்ஜு கிராங்க்கு அதை போய் ப்ளேஸ் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணுவோங்க. முடிஞ்சிருச்சுங்க கேமு. அவ்வளோதாங்க, பிரிட்ஜு கீழே வந்துடுச்சு. எஸ்கேப் பண்ணிட்டோங்க. இங்கே 3 பேர் நிற்கிறாங்க, கிராணி, கிராண்ட்பா, ஸ்லெண்ட்ரினா. முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் அமைக்கிட்டு